நீங்கள் அனைவரும் இணைந்திருப்பது உண்மை யூடியூப் சேனலினூடாக உங்களை மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேர்களே, இன்று நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு புதுவிதமான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். மீன் பிடிக்கப் போவோமா? உலகத்திலே மிக ஆபத்தான தொழில்களில் 2வது இடத்தை பெற்றிருக்கிறது இந்த மீன்பிடி தொழில். அந்த வகையில் வவுனியாவை பொறுத்தமட்டிலே முக்கியமான ஒரு தொழிலாகவும் முக்கியமான மக்களுடைய ஜீவனோபாயமாகவும் காணப்படுவது இந்த மீன்பிடி தொழிலாகும். நாங்கள் வவுனியாவில் உள்ள கிராமங்களை எடுத்துக்கொண்டால் வவுனியாவில் உள்ள கிராமங்கள் அனைத்தும் குளத்தோடு அண்மித்ததாக காணப்படுகின்றன. உதாரணமாக இந்த கிராமத்துடைய பெயர்கள் அனைத்தும் இந்த குளத்தோடு இணைந்ததாகவே அந்த பெயர்கள் அனைத்தும் காணப்படுகிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் பட்டாணிச்சு புளியங்குளம், வேப்பங்குளம், பண்டாரிக்குளம், வைரவ புளியங்குளம், மருதங்குளம், அதேபோன்று சாலம்பைக்குளம், பாவட்குளம் என்று பல்வேறுபட்ட பெயர்களோடு தான் இணைந்ததாக இந்த குளங்கள் இணைந்ததாக இந்த கிராமங்கள் காணப்படுகின்றன. இந்த மக்களுடைய முக்கியமான தொழில்களாக அல்லது ஜீவனோபாயமாக பார்த்தால் ஒன்று விவசாயம், அடுத்தது மீன்பிடி தொழில். இந்த மீன்பிடி தொழிலில் முக்கியமான இடத்தை அவர்களிடம் வசிக்கின்றது. வவுனியாவிலே மிகப்பெரிய குளமாக காணப்படுவது பாவட்குளம். இது மத்திய அரசாங்கம், அதாவது இலங்கையுடைய மத்திய அரசாங்கத்தின்குள்ளே வருகின்ற ஒரு மிகப்பெரிய குளமாக வடமாகாணத்தின் இரணைமடுக்கு அடுத்ததாக வருகின்ற முத்தையன்கட்டு, அதே போன்று பாவட்குளம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. வடமாகாணத்திலே ஒரு நுழைவாயிலாக காணப்படுகின்ற என்ற வவுனியா மாவட்டம் மிக சகல இன மக்களையும் ஒன்றித்து வாழ்கின்ற ஒரு முக்கியமான பிரதேசமாக இருந்த அப்பொழுதிலும் இவர்களுடைய முக்கியமான உணவாக காணப்படுவது மீன். மீன் என்பது அவர்கள், அதாவது குளத்து மீன்களை பிடித்து ருசியாக ஆக்கி சாப்பிடுவார்கள். அது அவர்களுடைய வழக்கம். அந்த வகையில் குளத்து மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற விரால் மீன் என்பது மிக ருசியான ஒரு உணவாக காணப்படுகிறது. நாங்கள் அந்த வகையில் இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்கின்ற, நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த காணொளி மிகவும் பிடித்தமான இயற்கை ரம்மியமான பிரதேசங்களை உள்ளடக்கிய ஒரு பிரதேசம். அதிலே நாங்கள் சென்று இருக்கின்ற குளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு அப்பால் அதிலே சென்று எங்களுடைய மனசை ஆசுவாசப்படுத்துகின்ற ஆற்றுப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டு எதிர்காலத்தில் இந்த குளங்களை பாதுகாக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளும் எடுத்து எமது இயற்கை வளத்தை பாதுகாப்போம் என்று விடைபெறுகின்றோம். மீண்டும் காணொளியில் சந்திக்கின்றோம். இதுபோன்ற தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள எமது உண்மை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.